திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாள் அன்னைக்கு தந்தி டிவி விவாதங்கள்லாம் கலந்துக்கிறது வழக்கம். அவர் என்ன சொல்வார், இல்லை பாருங்க மிஷினில் சூடு வச்சுட்டாங்க, ரிசல்ட் மாறி வரும்னு டெம்ப்ளேட்டாக சொல்லுவார். காங்கிரஸ் பெரும்பாலும் தோற்பது உண்டு. ஆனால் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். திரு ஹிதாயத்துல்லா, உங்கள் அட்வைஸ் அது? என் அட்வைஸை கேட்டிருந்தா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக முந்தைய பாராளுமன்ற தேர்தலிலே இந்த பிரச்சனை எழுந்திருக்கும். தூங்கிட்டு இருந்தது காங்கிரஸ். இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவர் தான். அன்று நான் தொடர்ந்து உங்கள் தொலைக்காட்சி மட்டுமல்ல எல்லா தொலைக்காட்சியிலையும் இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் 1 லட்சம் வாக்குகள் கிட்ட வித்தியாசமாக இருக்குது. அதற்கு முந்தி 2019 ஒரே எண்ணிக்கையுள்ள வாக்குகள் பல தொகுதிகளில் வந்துச்சு. அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்துச்சு என்பதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். நல்ல வேளை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. இது புதுசு இல்லைங்கிறாங்களே பிஜேபியில். சோனியா காந்தி காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா இந்திய பிரஜையா இல்லாத போதே வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தி தொகுதியில் நடக்கலையா, அகிலேஷ் தொகுதியில் நடக்கலையா, ஏன் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறாங்க முதலமைச்சர் தொகுதியில். அதாவது இதுக்கெல்லாம் நாங்கள் இன்னைக்கு போராடுறோம் இல்லையா, இது மாதிரி என்னைக்காவது பாஜக போராடி இருக்கா? இந்த மாதிரி சோனியா காந்தி அவர்களுக்கு தவறாக ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது போராடி இருக்கா? நான் என்ன சொல்ல வர்றேன், பிரச்சனை வந்த பிறகு பிரச்சனையை சொல்கிறோம். அன்னைக்கு நடந்திருந்தா அன்னைக்கு நீங்கள் அதுக்குள்ள இதை எடுங்கன்னு நான் சொல்ல வர்றேன். இன்றைக்கு நாம் இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் நான் பொறுப்பாளராக இருந்த பெங்களூர் மத்திய தொகுதியில் பொறுப்பாளராக இருந்தேன். அந்த தொகுதியில் பொறுப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தியது. நான் திருமாவளவர்களை அழைத்து எல்லாம் உட்கார்ந்து பேசி அவரை வாபஸ் வாங்க வச்சோம். அவர்களுடைய வாக்குகள் ராகுல் காந்தி இப்போ சர்ச்சைக்குரிய தொகுதியா காட்டுற இந்த பெங்களூரு மத்திய தொகுதிக்கு நீங்க பொறுப்பாளர். எஸ், அதுல 7 தொகுதிகளில் 6 தொகுதிகள் காங்கிரஸ் வென்றிருக்கு, அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கு. ஏற்கனவே அங்கே 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். அதனால எளிதாக வெற்றி பெற வேண்டிய ஒரு தொகுதி. அங்கே முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கான் அவருடைய மகன் மன்சூர் தான் அங்கே நின்றார். அப்போ பிசிகாவுடைய வாக்குகள் கூட காங்கிரஸுக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழலில் உழைத்தோம். அப்படி எளிதாக வெற்றி பெற வேண்டிய தொகுதியை தான் அவங்க ஒரு சாம்பிள் தான் எடுத்தாங்க. இந்த ஒரு சாம்பிளில் தான் 7 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் காங்கிரஸ் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு. அந்த ஒரு தொகுதியை மட்டும் கணக்கு பண்ணும்போது ஏறத்தாழ 1 லட்சத்தி சொச்சம் வாக்குகள் அங்கே திருடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள ஆதாரங்களை எப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். 5 விஷயங்களை இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னார். அதை இன்னைக்கு தமிழ்படுத்தி நம்ம அந்த 5 விஷயத்தையும் பேசியிருக்கிறோம். நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். அதை இன்னைக்கு தமிழ்படுத்தி வீடியோ இன்னைக்கு வெளியிட்ட விழாவில் இருந்து நான் நேரம் வர்றேன். திரு செல்வ பெருந்தகை உள்பட நாங்கள்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமாம், ஒரு நிகழ்ச்சியே நடந்துருச்சு. அதாவது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், அதாவது போலி வாக்காளர்கள். 2வது ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸஸ். உங்களுக்கு தெரியும், போலியான இல்லாத முகவரிகள். அதில் உங்களுக்கு பார்த்தா 0 எண் வருது, 00 எண் வருது. இது ஆயிரக்கணக்கான அட்ரஸை போட்டு போலி வாக்காளர் அவங்க ஓட்டு போடுறாங்களா, அவங்களுக்கு பதிலாக யார் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது. அடுத்து பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ். ஒரு சின்ன அறையில நூற்றுக்கணக்கான ராகுல் காந்தி சொன்னாரு. 10க்கு 10 இடத்துல மேலோட்டமா அந்த 5 மட்டும் தான் சொல்ல போறேன், அதிகமாக சொல்ல போறது. 10க்கு 10 இடத்துல 80 வாக்காளர்கள். அதை போய் பார்த்தா அங்கே 4 பேர் கூட தங்க முடியாத இடத்துல. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் போனவங்களை துரத்தி விட்டாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஊடகமும் போய் பார்த்துட்டு வந்துருச்சு, உண்மையை சொல்லிச்சு. இன்னொரு இடத்துல அதே மாதிரி இடத்துல 46 வாக்காளர்கள். இது ஒன்று. ஒரு சாராய கம்பெனியில் அதே மாதிரி வாக்காளர்கள் அதிகமாக போட்டிருக்காங்க. 3வது இன்வேலிட் ஃபோட்டோஸ் முதல்ல இல்லை. பல வாக்காளர்கள், பல்லாயிரம் வாக்காளருக்கு ஃபோட்டோ இல்லை. அதில் சில ஆயிரம் வாக்காளர்களுக்கு சின்ன சைஸில் ஃபோட்டோ, அது நீங்கள் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் மோசடி பண்ணுவதற்கு என்னென்ன வழி என்பது. அப்புறம் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 எது கொடுப்பாங்க? புதிய வாக்காளர்கள் வயசு 18லேருந்து ஒரு 19, 20, 22 அவங்களுக்கு தேவைப்படும் போது பார்க்கலாம். ஆனால்
98 வயசு 97 வயசெல்லாம் இந்த புதிய வாக்காளர்கள் 124 வயசுல இருக்கிறாங்களே இன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஐ வாண்ட் டு கீப் தி இல்ல டிபேட் ஒரு ரோலிங். நிமிஷம் இல்ல ஒவ்வொரு வாக்கு எவ்வளவு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஒரு தொகுதியில எப்படி 1 லட்சம் சொச்ச வாக்குனா டூப்ளிகேட்ல ஒரு 11900 ஃபேக் வெயின்வேல்ட்ல வந்து 40000 பல்க் ஓட்டர்ஸ் வந்து ஒரு 10000 காந்தி சொன்ன நாளன்னைக்கே இத நம்ம சம்மப் பண்ணியாச்சு. சோ பதில் வாங்குவோம். இவ்வளவு நான் சொல்றேன். இப்போ இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கெயின் ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலையா? சோ நாடு முழுக்க கேள்விகள் எழுந்திருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தியை தாண்டி பல கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க, சிவில் சமூகங்கள் உள்ள வந்திருக்கு. இது வந்து பதில் கூற வேண்டிய, இது வந்து நியாயமா நடந்திருக்குன்னு நாட்டு மக்களை மீண்டும் உணர வைக்க வேண்டிய தருணம் எலெக்ஷன் கமிஷனுக்கோ ஆளுந்தரப்புக்கும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். இது முதல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும்னு நினைக்கிறேன் இந்த சிக்கல்களுக்குள்ள. அதாவது நம்ம காங்கிரஸின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து 96 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து 97வது முறையும் இப்போ 99 சீட்டோட நின்று போனதுனால அவர் வந்து பெரிய மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இந்த மாதிரி ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போதும் ஒரு சிக்கலை ஏதாவது ஒன்று ஏற்படுத்துவார். அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சி கிட்ட கேட்டுட்டு வெளிநாட்டு ஏஜென்சிகள் தர தகவலை வச்சுட்டு இங்கே ஏதாவது இந்தியாவில் குழப்பத்தை தகவல் இல்லையா? இல்லை நான் சொல்கிறேன், நான் இதுக்கான ஆதாரங்களோட சொல்றேன். அண்ணனுக்கு சிரிப்பு வந்துன்னா கொஞ்சம் சத்தமா சிரிச்சீங்கன்னா மக்களுக்கு தெரியும். ஏன்னா காங்கிரஸ் சிரிப்பா சிரிக்குதுங்கிறத நீங்க உணர்த்துறீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் டிஜிட்டல் குடுக்குறீங்க வர கேக்குறாரு. டிஜிட்டல் கொடுத்தா ஒரு நாள்ல கண்டுபிடிப்போம். நீங்க நாங்க எவ்வளவு நாள் கண்டுபிடிக்கிறோம்? 6 மாசம். அதை நான் மறுக்கிறேன். உங்க தலைவரே அதை வந்து சொல்ல வேண்டாதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை நான் ஏன் மறுக்கிறேன் என்றால், அவர் அந்த குற்றச்சாட்டு முதல்ல டிஜிட்டலாக தரலாங்கிறாங்க. இவருக்கு எப்படி எக்ஸல் ஷீட் டிஜிட்டலாக வந்துச்சுன்னா இவங்க எல்லா தரவுகளையும் ரீடைப் பண்ணியிருக்கேன்னு அது சொல்கிறார். நான் ஆட்களை வச்சு இதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி நாங்கள் பல மாதங்கள் உழைத்து 7 அடி கொடுத்துருக்கீங்க, டிஜிட்டலாக தரலன்னு. அப்போ அத்தனை டாக்குமெண்ட்டும் காங்கிரஸ் ரீடைப் பண்ணுது. நாங்கள் ரீடைப் பண்ணோங்கிறாங்க. முதல்ல அந்த ஆத்தென்டிசிட்டி தெரியணும்ல. நீங்கள் என்னத்தை ரீடைப் பண்ணீங்கன்னு ஏபிசிடி அதில் இருந்துச்சா நீட் ரீடைப் பண்ணியாங்கிறத கண்டுபிடிக்கணும்ல, ஒப்பு நோக்கணும்ல. நான் இன்னொரு இதை முதல்ல ஆரம்பித்த விஷயத்துக்கு வந்துடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன் அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சியை பற்றி நான் சொல்கிறேன்னா, அப்படியே குறுக்கு நெடுக்குமாக நடந்துட்டு மைக் வச்சுட்டு பேப்பரை காட்டி புக்கெல்லாம் உருட்டி காட்டிட்டு இருந்தால நெக்ஸ்ட் ஸ்லைடுனார். ஒரு பெண்மணி உட்காந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுன்னு மாற்றினாங்க. அவங்க அமெரிக்காக்காரங்களா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க பேர் குல்மெஹர் கவுர். சரி. அந்த அம்மா வந்து ஜார்ஜ் சோரஸோட அதே குழுவில் இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டை கவிழ்க்கிறதுக்கான சதியில் அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சியில் வேலை செய்கிற நபர். இந்திய பிரஜையா? அவங்க இந்தியாவிலேருந்து அங்கே போய் அந்த பிரஜை ஆயிட்டாங்க. என்ன பூர்வக்குடி இந்தியராக இருக்கலாம், ஆனால் அந்த குல்மெஹர் கவுர் ஜார்ஜ் சோரஸோட எல்லா போட்டோலையும் பின்னாடி நிற்பாங்க. அவங்க தான் ராகுல் காந்தி கூட அன்னைக்கு துணை நின்று இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி அமெரிக்க சதி கண்டிப்பாக இருக்கு. இன்னும் எத்தனை நாடு இருக்குன்னு வரும். 22 இம்ரான் கான் மேலே இதே ஓட் சோரி தான் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு அவர் ஜெயிலில் போட்டாங்க. இந்த கூப் வந்து பாகிஸ்தான் நடத்துறாங்க. இது ஒரு டூல் கிட். அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா மேல நடத்துனாங்க 24ல. இப்ப 25க்கு இந்தியால வந்து பெங்களூர்ல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும். நான் எதுக்காக சொல்றேன்னா, இவங்களுக்கு நேரடியா மக்களை சந்தித்து வாக்கு வாங்க முடியல. 97வது முறையாக நான் சின்னதும் பெரியதுமான உள்ளாட்சியிலிருந்து எல்லா தேர்தலையும் ராகுல் காந்தி தலைமையிலான அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்கிறது. எங்களுக்காக அவர் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். பாஜக வெற்றிக்காகவும் பாஜக ஆட்சிக்காகவும் ராகுல் காந்தி கடுமையாக உழைத்து. யாருக்காக இப்போ உழைக்கிறார்? அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுக்கா? உங்களுக்கு? ஆமா, அமெரிக்கன் டீப் ஸ்டேட் கூட போனதுனால தான் பாஜக இங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மக்கள் பிரச்சனை என்ன அதை பேசணும்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், தோல்வி அடைந்தவர்கள் காரணங்களை தேர்தல் அடுத்த கட்டத்துக்கு வரேன். அண்ணன் அழகா குற்றம் சாட்டுறார். நான் போய் இருந்தேன், இந்த மாதிரி வாக்குச்சாவடியில் வந்து வாக்காளர் பட்டியல் திருடப்பட்டு விட்டதுன்னு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுனா அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி யாருங்க? அந்தந்த மாவட்ட கலெக்டர். அந்த மாவட்ட கலெக்டர் திமுக ஆட்சியில முதல்வர் கண்ட்ரோல்ல இருக்காரா, இல்லாட்டி மோடிஜி கண்ட்ரோல்ல? அந்த எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல. அந்த நேரத்துல ஓகேங்க. ஆனா நீங்க பட்டியல் தயாரிக்கிறப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கா? எலெக்ஷன் நடக்கிறப்ப நான் கேட்கல. பட்டியல் தயாரிக்கும் போது அந்த தேர்தல் அலுவலர் யார் கண்ட்ரோல்ல இருக்கா? மாநகராட்சி ஊழியர்கள் போறாங்களா, மாநகராட்சி பள்ளிக்கூட ஆசிரியர்கள் போறாங்களா, தமிழக அரசு அலுவலர்கள்? எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டாஃபே கிடையாது. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தானே ஸ்டாஃப் அனுப்புது. பெங்களூர்ல உங்க ஆட்சி தானே? இல்ல எனக்கு ஒரே இருக்கு. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக ராஜண்ணாவை நீக்கினீங்க? அவர் என்ன பதில் சொன்னார்? கார்த்திக் சிதம்பரம் என்ன பதில் சொல்றார்? சசி தரூர் என்ன பதில் சொல்றார்? எல்லாரும் நடக்காதுங்கிறாங்க, வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. மணிஷ் திவாரி சொல்லியிருக்காரு. யார் தான் சொல்லல. அதனால
ஒரு விட இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி ஊதி பெருசாகி எத்தனை விஷயம் இன்னைக்கு தினமலர் பாருங்க எங்கிட்ட இருக்கு 10 விஷயம் ராஜதந்திரம்னு சொல்லி அதெல்லாம் பேசி கடைசியில் மொக்கையா பெகாசிஸ் பெருசா சொன்னாங்க, அம்பானி அதானி பெருசா சொன்னாங்க, அமெரிக்கா லஞ்சம் கோர்ட்ல பெருசா சொன்னாங்க, எல்லாம் புஸ்வானம் ஆயிடுது.